உலகங்களில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களுக்காகவும், நகரங்களுக்காகவும், பட்டணங்களுக்காகவும், கிராமங்களுக்காகவும், சிறு சிறு தீவுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏன் இந்த சகோதரி இப்படி கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? ஒருவேளை ஒரு கேள்வி எழுங்கணும், ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படி கண்ணீர் வருகிறது, நமக்கு வரலையே? நம்முடைய கணவனை குறித்து ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய பிரச்சனையை குறித்து ஜெபிக்கும் பொழுது, என்னுடைய போராட்டம், என்னுடைய கஷ்டம், என்னுடைய நோய், என்னுடைய வறுமை, என்னுடைய பண பிரச்சனை, எனக்கு எனக்கு நான் நான் என்று ஜெபிக்கும் பொழுது எனக்கு கண்ணீர் வருகிறது. ஆனால் தேவனுடைய மக்களுக்காக, தேசத்தில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எனக்கு கண்ணீர் வரவில்லையே, ஏன் இந்த சகோதரிக்கு கண்ணீர் வருகிறது என்று சொல்லுகிறீரா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஸ்கூல்ல இருந்து கார்ல வந்து கொண்டிருக்கும் போது தேவன் என்னோடு கூட பேசினார். என்னவென்று பேசினார்? என்னுடைய அன்பை புரிந்து கொண்ட மகள் நீ, என் அன்பை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமானால் நீதான் எனக்கு சரியான ஒரு மக, உன் மேலதான் அபிஷேகத்தை நான் ஊத்தி இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏசப்பா கிட்ட, அப்பா உன் அன்பை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லணும்னா அது நானா, நான் சொல்லணும், யாரும் சொல்லுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். வேத பாட கூட்டத்தை ஆரம்பித்து ஆரம்ப காலத்திலே வல்லமையோடு கூட தேவன் அபிஷேகத்தினால் நிரப்புவார். என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்னவென்று எனக்கு தெரியாது. பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அந்த பிரசங்கத்தை போட்டு கேட்கும் பொழுது என் கணவரும் நானும் பேசிக்குவோம், எனக்கு தெரியல யார் பேசினாங்கன்ட்டு, நானா இந்த பிரசங்கத்தை பண்ணினேன் என்று சொல்கிற அளவுக்கு நாங்கள் யோசித்துக் கொண்டு நானே அழுது கொண்டு அந்த பிரசங்கத்தை கேட்கக்கூடிய நாட்களா இருந்தது. பிரியமானவர்களே, உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் அல்லவா? எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து, எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து, அனுப்புகிற பாம்பு போல எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து, என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் எந்த மேன்மைக்காகவோ மேன்மையான இடத்துக்கு போனோம் அப்படின்ற ஒரு காரியத்தை எண்ணத்துல வைக்காதபடி இந்த உலகத்துக்காக, இயேசுக்காக, இயேசுனுடைய மனதை புரிந்து கொண்டு அவர் எப்படி இந்த உலகத்துல வாழ வேண்டும், சோபத்தில் எப்படி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த அளவுக்கு என்னையே நான் மாற்றிக்கொண்டு அப்படியா ஜீவித்துக் கொண்டு, நான் சொன்னேன் ஒவ்வொன்னையும் 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 விட்டு கொடுத்து வரும்பொழுது தேவன் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த கண்ணீரின் ஜெபத்தையும், இந்த மன்றாட்டின் ஜெபத்தையும், இந்த விண்ணப்பத்தின் ஆவியை மேல ஊத்தினாரு. நானா செய்யல, செய்து புரிஞ்சுக்குங்க. ஆகவே என்ன விட இயேசு கிறிஸ்துவோட அன்பு சொல்றதுக்கு ஒரு சரியான ஆளு கிடையாது என்பதை நான் புரிந்து கொண்டேன். என்னை அப்படியே சாஷ்டாங்கமா என்னை அர்ப்பணித்தேன் இயேசுகிட்ட. அப்பா என்ன விட, அப்பா என்ன விட உங்களுடைய அன்பு சொல்றதுக்கு வேற யாரும் இருப்பாங்களா எனக்கு தெரியல. அதனால்தான் என் மேல அந்த ஆவியை நீ ஊற்றுக்கிறீங்க. இயேசுடைய அன்பை காட்டுல ஒரு மேலான அன்பு இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. ஏசப்பா பொய் சொல்ல மாட்டாரு, என் அப்பா பொய் சொல்ல மாட்டாரு, என் அப்பா தவறு செய்ய மாட்டாரு, என் அப்பா ஒரு நாள் அநியாயம் செய்ய மாட்டாரு என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். ஏசப்பா மேல அந்த உன்னதமான அன்பு பாசம் வரணும். அப்படி வந்துச்சுன்னா உன் குறையை திருப்பி திருப்பி நீ சொல்லினே இருக்க மாட்டேன். உன் பிரச்சனையை திருப்பி 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 யோசித்து யோசித்து டென்ஷன் ஆக மாட்டேன். உன் பிரச்சனைனால உன்னுடைய மனதில உளைச்சல்கள் ஏற்படாது. மன உளைச்சலினால் நீ பாதிக்கப்பட மாட்டேன். சமாதானம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் என் அப்பா உண்மை உள்ளவர், என் அப்பா பொய் சொல்ல மாட்டாரு. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், பொய் சொல்லுகிறதும் இல்லை. அவர் சொல்லி அவர் செய்யாது இருப்பாரோ? அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்க வாழ்க்கையில வரணும். கண்ணை மூடிச்சு யார் கேட்டாலும் தூக்கத்துல எழுந்து கேட்டவரை இயேசு நல்லவர், என் அப்பா நல்லவர், என் அப்பா பொய் சொல்ல மாட்டாரு, என் அப்பா உண்மை உள்ளவர், என் அப்பா தீங்கு செய்ய மாட்டாரு என்ற ஒரு வைராக்கிய வாஞ்சி உன் உள்ளத்துல இருக்கணுங்க. அந்த வாஞ்சி வரணும். அந்த அன்புனால் நிரப்பப்படணும். இயேசு நாமத்துல சொல்றேன், வாழ்க்கையில நாளுக்கு நாள் ஆவிக்குரிய ஜீவிதத்துல முன்னேறினே வரணும். இதே மாதிரி தேங்கி இருக்கிற இந்த ஒரு சடங்காச்சாரமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை விட்டு வெளியே வாங்க. இயேசுக்கு தீவிரவாதிகளை மாறுங்க. ஹல்லேலூயா. அநேகருக்கு அநேக ஜெப குறிப்புகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க எங்கேயோ அமெரிக்கால இருக்கிறீங்க, நாங்க எங்கேயோ வேறு வேறு இடத்துல இருந்து நாங்க சேர்ந்து இருக்கிறோம். எப்படிங்க இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்? எப்படிங்க நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படி நீங்க சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்களா? அப்படி மட்டும் நீங்க நினைக்காதீங்க. இந்த நேரத்திலே, இந்த நிமிஷத்திலே குடிகார புருஷனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பெண்மணிகள் அநேகர், குடிகார புருஷனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற சபை போதகர்கள் அநேகர், குடிக்கார அப்பனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேகர். அவர்களுடைய ஜெபத்தோடு கூட நாமும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அப்பொழுது பரலோகத்திலே அந்த ஜெபங்கள் சேர்க்கப்படுகிறது. தேவ தூதர்கள் அங்கே அப்படியா வேலை செய்கிறவர்களாக, ஜெபத்தை சேகரிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் ஜெபத்தை எடுத்து பார்க்கும் பொழுது
இயேசு கிறிஸ்துவின் சோபங்கள் ஊழியத்தின் மூலமாக ஏறெடுக்கப்படுகின்ற பரிந்து பேசுகிற ஜெபம் வந்திருக்கிறது என்று தேவனிடத்தில் போய் சொல்லுவாங்க. தேவனை பார்ப்பார், தேவனை பார்ப்பார். இயேசுவே என் முகத்தை பாருங்கப்பா, என்ன பாருங்கப்பான்னு சொல்லி அநேக நாள் கதறி இருக்கிறேன். நான் வந்திருக்கிறப்பா, நான் வந்திருக்கிறேன், என்ன பாருங்க, என் முகத்தை பாருங்கப்பா, நான் கூப்பிடுறப்பா என்று சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்கணுங்க. மோசேக்கு அப்படிப்பட்ட தைரியம் வந்துச்சு தெரியுமா? அவன் தேவனால் சாட்சி பெற்றவன், என் வீட்டில் எங்கும் உள்ளவன் என்று தேவன் சாட்சி கொடுத்தாருங்க. சின்ன சின்ன விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கணும், சின்ன சின்ன விஷயத்துல பொய் சொல்லக்கூடாது. அந்த தகுதிக்கு நம்ம வரணும். நான் சொன்னா ஏசப்பா கேட்பாரு என்று சொல்ற அளவுக்கு நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாய் மாற்றப்படணும், நம்முடைய சோகத்துல மாற்றம் ஏற்படணும். அதுதான் சொல்றது, விட்டுருங்க, என்ன பண்ணாலும் விட்டுருங்க. அதுதான் நான் சொல்றது பிரியமானவர்களே. அப்ப அப்படி செய்யும் போது என்ன நடக்கிறது? ஆசீர்வாதம், கிருபைகள், தரிசனங்களை காண்கிறேன், சொப்பனங்களை காண்கிறேன், தேவ சத்தத்தை கேட்கிறேன். எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணிக்கொண்டு ஒரு நாளும் தேவனிடத்தில் வந்து நான் புலம்பினதோ அல்லது கேள்வி கேட்டதோ, ஏன் இப்படி ஏன் அப்படி என்று முறுமுறுத்ததோ கிடையாது. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் கட்டாயம் விடுதலை கொடுப்பார். அந்த நபரை நீ இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுங்கப்பா என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, சோபத்துல மாற்றம் ஏற்பட 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 தேவனுடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் வரங்களையும் கிருபைகளையும் நீ பெற்றுக்கொண்டே இருப்ப. அதுதான் காரணம். ஆகவே இந்த நாட்களிலே ஜெபிப்போம். இயேசுவே, மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், பரிந்து பேசி ஜெபிக்கணும், மோசையை போல ஜெபிக்கணும். சிஸ்டருக்கு ஏன் இந்த கண்ணீர் வருது, எப்படி இவங்க கண்ணீரோடு கூட இப்படி ஜெபிக்கிறாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு வந்து கர்த்தர் கொடுத்த அந்த கிருபை, விண்ணப்பத்தின் ஆவி, மன்றாட்டின் ஆவியை கர்த்தர் என்ன ஊற்றி இருக்கிறாரு. அதை குறிச்சுதான் நான் யோசிச்சு இருக்கும் போது என்னோட பேசினாரு தேவனே. என் அன்பை சொல்லக்கூடிய சரியான நபர் யார் என்றால் நீர் தான். ஏன்னா அந்த அபிஷேகம் என் மேல ஊற்றப்பட்டிருக்கிறது, அவர் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அப்பதான் அடிக்கடி நான் சொல்ல, அப்பா உன் அன்பை சொல்லணும், நான் தான் சரியான ஆளு. அது கர்த்ததாமே அந்த அன்பினால் நிரப்பணும் உங்களை எல்லாரையும். கர்த்ததாமே அப்படிப்பட்ட சோபத்தை கொடுக்கணும். பிரியமானவர்களே, அந்த மாதிரி கர்த்தருடைய சோபத்தை பெற்றுக்கணும், இயேசு கிறிஸ்துவினுடைய சோபத்தை பெற்றுக்கணும். இயேசு கிறிஸ்துவினுடைய சோபத்தை பெற்றுக்கொண்டு நீ வரும்போது நீ சொல்வது நடக்கும். நீ ஜெபிக்கும் போது தேவன் கேட்பார் ஜெபத்தை. அங்கதான் பாயிண்ட். அவன் இப்பொழுது கூட ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, உலக நாடுகளிலே செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் திறப்புல வந்து நிக்கிறோம். ஊழியக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட சோபத்தை கர்த்தர் கொடுக்கணும். அநேக ஊழியக்காரர்கள் குதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, சோபத்துல மாற்றம் இல்லை. ஒரு ஊழியக்காரர் பார்த்தா இன்னொரு ஊழியக்காரர் லெப்ட் கட்டிங் பண்றாரு, இன்னொரு ஊழியக்காரர் பார்த்தா இன்னொரு ஊழியக்காரர் ரைட் கட்டிங் பண்றாரு. ஆமா, ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுறது கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்றது கிடையாது. என்னங்க இது? எனக்கு பண்றாங்க. ஆனாலும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திடீரென்று அவளை நான் வழியில பாக்குறேன்னு வச்சு என்னை தூற்றி இருப்பார்கள், என்னை தூஷித்து இருப்பார்கள், என்னை அவமானப்படுத்திருப்பாங்க. அது என் காது கிடைச்சிருக்கும். கர்த்தர் தான் சொப்பனத்துல காமிச்சிடாரு யார் யாரு அங்க என்னென்ன பண்றாங்கிறது தரிசனத்துல அப்படியே காமிச்சிடாரு. 2 பேர் என்ன பேசுறாங்கிறது அப்படியே ஸ்கிரீன் போட்டு காமிக்கிறாரு. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு அறிஞ்சிட்டு அவங்களை திடீர்னு நடுவுல நான் பாக்குறேன், நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? எப்படி பண்ணுவேன்? அவங்களே தோத்திரம் பண்ணா பண்ணிட்டு போலாம், இல்ல போயிட்டே இருக்கலாம் வா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கிடையாதுங்க. அவங்க அப்படி நின்று இருந்தா கூட கொஞ்சம் கிட்ட போயிட்டு அப்படி அவங்க பேரை சொல்லி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சரி சாப்பிட்டீங்களா, அப்படி ஏதாவது அவங்க ரொம்ப கஷ்டத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சிஸ்டர், நான் இப்படி கஷ்டப்பட்டு கண்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இப்படின்னு சொன்னாங்கன்னா, சரி இந்தா ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வச்சுங்க, ஜெபம் பண்ணிக்கிறோம், நாங்க ஜெபிக்கிற தொடர்ந்து. இதுதாங்க அன்பு, இதுதான் அன்பு, இதுதான் சோபத்தில் ஏற்பட்ட மாற்றம். அவங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. அவங்களை மன்னிச்சுட்டேன், அவங்க வழியில் அவங்க போட்டோம், என் வழியில் நான் போறேன் கிடையாது, கிடையாது. அதை நீ வெளிப்படுத்தணும், கிரியையில வெளிப்படுத்தணும். மறிக்கும் எது கூட வருது? உங்களுடைய கிரியைகள் உங்களோட கூட வருது. அப்படிப்பட்ட ஒரு சோபத்தை கர்த்தர் கொடுக்கணும், எல்லாருக்கும், நமக்கும் கொடுக்கணும், எல்லா ஊழியக்காரரும் கர்த்தர் கொடுக்கணும். மன்னிக்கணும், மறந்துடணும். மன்னிக்கிறதுனா என்ன அர்த்தம், மறந்ததுன்னா என்ன அர்த்தங்க? இப்போ எனக்கு விரோதமா ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களும் என்கிட்ட வந்து சிஸ்டர் தயவு செய்து மன்னிச்சிடுங்க, அன்னைக்கு ஒரு நாள்ல உங்களை குறிச்சு இப்படி பேசணும் இல்ல, நானு உங்களை மனசுல ஒரு மாதிரி அன்னைக்கு பேசணும் ஞாபகம் இருக்கா, உங்களை வேதனைப்படுத்தின ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணணும் நீ? ஆமா அன்னைக்கு நீ சொன்னது ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்றீங்க சகோதரியே, எனக்கு தெரியலையே, அப்படியே செஞ்சீங்க, என்னங்க சிஸ்டர் நான் பேசணும் ஞாபகம் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன சொன்னோம்? கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு, கடன் ஆழத்துல போட்டாரு,
அவர் மன்னிச்சு மறந்துட்டப்ப நான் ஏமா அதை யோசிக்கணும்? நானும் மன்னிச்சுட்டு மறந்துட்டேமா, சரி எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், நம்ம கான்வர்சேஷன் தொடரணும். பழசு ஆரம்பிக்கூடாது. வீட்டுல பாத்தீங்கன்னா பழசு ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, நேற்று நடந்த கதை இன்னைக்கு பேசக்கூடாது. அப்படிப்பட்ட சோபத்துல மாற்றம் ஏற்படணும். அப்படிப்பட்ட மாற்றத்தை கத்தர் தேவ பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க போவதுக்கு விட கத்தரை சோத்தரிப்போம். சோத்ரேன் 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 சோத்ரேன். ஆனா ரொம்ப கஷ்டங்க அது. அது ஆவிக்குரிய ஜீவிதத்துல பின்வாங்கி போனவங்க அல்லது இப்பதான் ஆரம்பத்துல வராங்கன்னா அவங்களுடைய இம்மெச்சூரிட்டியை பார்த்து உன்னோடு கூட நீ ஒப்பிட்டு பேசாத. இப்ப என்னுடைய உறவினர்கள் அவங்களுடைய படிப்பு கம்மி, அவங்களுடைய அறிவு கம்மி, அவங்களுடைய வார்த்தைகள் வித்தியாசம். அவங்க சின்னத்துல பாத்தீங்கன்னா தகாத வார்த்தைகளை பேசுவாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் ஊழியத்தில் இருக்கிறதுனால. ஆனாலும் அவர்களை நேசிக்கிறேன், அவர்களுக்கு உதவி செய்கிறேன், அவர்களுக்காக பரிந்து பேசுகிறேன். என்னுடைய ஸ்டாண்டர்ட் வேற, என் லெவல் வேற. நான் ஊழியக்கார ஆயிட்டேன், நான் பிரசங்கம் பண்றேன், அதனால நீ இப்படி பேசுற, அதனால உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இல்ல, அவங்கள குறிச்சு ஒவ்வொரு நாளும் நான் திறப்பட நின்று போராடி ஜெபிக்கிறேன். அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும் சாமி, அந்த குடும்பம் எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும் சாமி. அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றது எனக்கு பெருசு இல்லைங்க, அவங்க ரட்சிக்கப்படணும், அவ்வளவுதான்.